சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். 1 கிராம்லேருந்து 1 சவரன் வந்து கோல்டு கால்குலேஷனோட பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோவில். இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 7095 நான் எடுக்கிறேன் அன்றைக்கி. சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா 101 ரெண்டுமே ரொம்ப பீக்காக போகுது. தங்கம் மேலே வரலாறு காணாத உயர்வு. ஆமாம், கண்டிப்பாக ஒய் இன்க்ரீஸ்டு கோல்டு ரேட்டு, எதுக்காக வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். அது இல்லாமல் இவ்வளோ ரேட்டெல்லாம் கொடுத்து யாரும் இனிமேல் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 7000 தான் வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. ஏன்னா வந்து எல்லாருமே சம்பளம் வந்து 20,000 சம்பளம் வாங்கி வீட்டையும் ரன் பண்ணிவிட்டு பசங்களையும் ரன் பண்ணிவிட்டு இதில் கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இனிமேல் எப்படி தான் வாங்க போகிறாங்கன்னு தெரியல எல்லாருமே. இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து ஃபெடரல் பேங்க் வந்து ரேட் கட் பண்ணதுனால வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ரேட் கட் பார்த்திங்கன்னா 0.5. ஏன்னா வந்து அவங்க அமெரிக்காவில் வந்து அது ஒரு பெரிய பேங்க், நம்ம ஆர்பிஐ மாதிரி அவங்க ஃபெடரல் பேங்க். அதில் வந்து எல்லாத்தோடைய முதலீட்டும் வந்து அதில் பண்ணியிருந்தாங்க. அங்கே ரேட் கட் பண்ணதுனால வட்டி விகிதம் கம்மி பண்ணதுனால வந்து என்ன பண்ணாங்க, எல்லாருமே வந்து தங்கத்தில் வந்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து இந்த கோல்டு ரேட் வந்து ஏறுது. அது இல்லாமல் இப்போ வர காலம் வந்து ஃபெஸ்டிவல் சீசன்ஸ், இப்போ தீபாவளி, பொங்கல், நவராத்திரி எல்லாம் வரதுனால வந்து ஃபெஸ்டிவல் சீசன், அதனால் வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கோல்டு எதுக்காக, இந்த ஃபெஸ்டிவல்காக எதுக்காகனா, ஆனால் நமக்கு தான் கஷ்டம். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தான் கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடன் வாங்கி எந்த ஒரு கோல்டுமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அது நல்லது கிடையாது. கையில் நமக்கு செலவாகிடும். நமக்கு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் எனக்கு இப்போதைக்கு செலவு இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டை வந்து காயின்ஸாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன் காயின்ஸானா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகனா நீங்கள் காயின்ஸை வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10% ரிட்டர்ன் வரணும்னா நீங்கள் வந்து காயின்ஸ் வாங்கி வச்சிங்க. அதுவும் மினிமம் நான் சொல்கிறது ஒரு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். இதே வந்து எந்தெந்த வருஷத்தில் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் பார்ப்போம் எவ்வளோ கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குதான்னு சொல்லிட்டு. 2023 ஜனவரியில் வந்து 5090 இருந்துச்சு. ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா 40,720. இதுக்கே வந்து 5000 தொட்டுடுச்சே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டோம். இப்போ 2024 என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஜனவரியில் 5915 இருந்துச்சு. ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா 47,320 இருந்துச்சு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்து 5000 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ 2025 ஜனவரியில் வந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 8,000லேருந்து 8,500 வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கோல்டு காயின் வெர்சஸ் கோல்டு ஜுவல்லரின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குலாம் எப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு. கோல்டு காயின் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு. சப்போஸ் நீங்கள் வந்து பேங்க்கை ப்ளெச் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து டெய்லி வேர் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு ஜுவல்லரி பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கோல்டு எப்படிலாம் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம், நம்ம வந்து எதுக்காக வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து 1 கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 கிராம் வந்து 22 கேரட் வந்து கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா 1%லேருந்து 5% வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. இதே 24 கேரட் கோல்டு வாங்குறதா இருந்தால் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10% வேஸ்டேஜ் போடுறாங்க. 3% ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணுற மாதிரி வருது. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜிஆர்டியில் வந்து 3% வந்து கோல்டு காயின் வந்து ஏற்றிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க 1% அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதனோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் வந்து ஜிஆர்டின்னு நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா வந்து அவங்க பிராண்டட் அவங்க கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்களும் 1% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஜுவல்லரி ஷாப்பும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ பாருங்கள் கோல்டு ரேட் வந்து அவங்களுக்கு வந்து லாபம் இல்லாமல் வேஸ்டேஜில் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு எப்படி லாபம் இருக்கும்? நம்ம வந்து கோல்டை வந்து ஸ்மார்ட்டாக வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சீட்டு போடுங்க. சீட்டு வந்து போடும் போது பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ் அப்படின்ற ஸ்கீம் போடுங்க. எப்போவுமே நான் சொல்கிறது நோ வேஸ்டேஜ். அது போகும். அப்படி இல்லைனா 18% வரைக்குமாச்சும் ஃப்ரீ இது பாருங்கள். மாதம் வந்து மினிமம் வந்து ஒரு 1000 ருபீஸ் ஆச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், 15 கோல்டு ஷாப் வந்து கம்பேரிசேஷன் போட்டிருப்பேன். எல்லாமே வந்து கிராம் பேஸஸ் ஸ்கீமாக தான் போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறீங்க, ஏன்னா இப்போ வர சீசன் வந்து ஃபெஸ்டிவல், அது நம்ம தீபாவளிக்கு நிறைய பேர் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும், போனஸ் வரும், நீங்கள் ஃபண்டு போட்டிருப்பீங்க, அந்த மாதிரி தான் வரும். அதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோல்டு காயினுக்கு எப்படி நீங்கள் வந்து
ரேட் வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரேட்டு வந்து 7095 1 கிராம் இன்ட்டு 3% வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். நான் மினிமம் உங்களுக்கு இதை விட கம்மியாக கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து எதனா ஆஃபர்ஸ் போட்டாலும் நீங்கள் வந்து அந்த டைம் அவைல் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கு வந்து என்னென்ன கடையில் என்னென்ன ஆஃபர்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ போடுறேன். செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ 3% வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரூ. 213 வருது. அப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா ரூ. 7307. ஜிஎஸ்டி 3%. அப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 219. அப்போ டோட்டலாக ரூ. 7526 வருது. 1 கிராம் வந்து 7526ன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட்டுங்க. ஆனால் இப்போ ஏறிட்டு தான் போகுது. இப்போ 7000ன்றது 7100 கூட டச் ஆகிடுச்சு. இப்போ வந்து இனிமேல் வர காலத்தில் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. சப்போஸ் நீங்கள் 1 சவரன் கோல்டு காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா 1 சவரன்னா 8 கிராம் வந்து கோல்டு கிராம் வந்து இப்போ 8 × 7095 அப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா 56760. நான் மினிமம் ஒரு 2% வேஸ்டேஜ் போகிறேன். ஏன்னா பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுனால வேஸ்டேஜ் மினிமம் வேஸ்டேஜை பாருங்கள். 2% கூட நிறைய கடையில் தராங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ 0% வேஸ்டேஜ் கூட எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடியில் வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்தெந்த கடையில் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் தராங்கன்றது கூட நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் 2% போட்டிங்கன்னா ரூ. 1135. அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா ரூ. 57,895 வருது. 3% ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா ரூ. 1736. வேஸ்டேஜெல்லாம் வேஸ்டேஜ் சார்ஜஸ் தான். அதையும் நம்ம போட்டு டோட்டல் பார்த்தீங்கன்னா ரூ. 59,631 வருது. 1 சவரன் எடுக்கிறதா இருந்தால் அதுவும் வந்து இந்த ரேட்டுக்கு 2% வேஸ்டேஜோடு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து 59,000 60,000 மினிமம் கையில் இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து கோல்டு காயின்ஸ் வாங்க முடியும். சப்போஸ் எனக்கு கோல்டு காயின்ஸ் வேண்டாம், நான் ஜுவல்லரியாக தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜுவல்லரி மினிமம் வேஸ்டேஜ் வந்து 3லேருந்து 8%குள்ளே வாங்க. ஏன்னா கையிலேருந்து காசு கொடுத்து வாங்க போகிறீங்க. கையிலேருந்து கொடுக்கும்போது மினிமம் வேஸ்டேஜாக போங்க. சப்போஸ் வந்து செயின் பேங்கிள் அதெல்லாம் எப்போவுமே வேஸ்டேஜ் வந்து கம்மி. 5%லேருந்து செயின் இருக்கும். பேங்கிள் 6%லேருந்து இருக்கும். அந்த மாதிரி வேஸ்டேஜில் நிறைய கடைகளில் இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1 சவரன் வந்து நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க ஜுவல்லரியா அப்படின்னா ஒரு செயினே எடுக்கிறீங்க, 8% வந்து வேஸ்டேஜ் உள்ள செயின் எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 8 கிராம் × 7095 56,760. வேஸ்டேஜ் வந்து 8% வந்து வேஸ்டேஜ் போடுறோம். 4,540 வருது வேஸ்டேஜ் மட்டும். டோட்டல் பண்ணிங்கன்னா 61,300 வருது. ஜிஎஸ்டி 3% வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1,839 வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 63,139 வருது டோட்டல். அப்போ ஒரு சவரன் நீங்கள் நகை எடுக்கணும், வேஸ்டேஜ் 8% வேஸ்டேஜில் எடுக்கணும்னா 63,000 வருது. 7,095 இருக்கிற ரேட்டுக்கு. இதே சப்போஸ் வந்து 7,200 7,500 அதெல்லாம் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து 65,000 பக்கம் வந்துடும். நீங்கள் வந்து இந்த வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 4,540 வருது. இதிலே கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 கிராம் ஆச்சு நம்ம வந்து கோல்டு காயின் வாங்கலாம். ஆனால் இது வேஸ்ட்டாக போகுது. இதே நீங்கள் வந்து ஜுவல்லரியாக நம்ம எடுக்காமல் காயின்ஸாக எடுக்கிறதா இருந்தால் 1,135 தான் போகுது. இதுக்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 பக்கம் டிஃப்ரென்ஸ் வருது. நீங்கள் வந்து இது மாதிரி தான் யோசித்து வாங்கணும். நம்ம வந்து கோல்டு காயின் வாங்கலாமா இல்லைனா ஜுவல்லரி வாங்கலாமா, நம்ம எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். இந்த அமௌண்ட் வந்து 1,135ன்றது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் 4,500ன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிராமே சேர்த்து கூட நீங்கள் வாங்கலாம். இது மாதிரி நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து முதலீடு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜுவல்லரி தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா 1 டைம் ஸ்கீம் வந்து நிறைய கடைகளில் இருக்குது. நீங்கள் மினிமம் வந்து 10,000லேருந்து 25,000 அந்த மாதிரிலாம் ஸ்கீம் இருக்குது. நோ வேஸ்டேஜ் ஒரு 11 மாதம் வெயிட்டிங் பீரியட் கொடுத்து நீங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்கீம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல பெனிஃபிட்டு. உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. அது இல்லாமல் அன்றைக்கி ரேட்டுக்கே வந்து கோல்டை வந்து வர வச்சு உங்கள்கிட்ட ஒரு பாண்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். அந்த எந்த கடைன்னு பார்த்து நீங்கள் நம்பிக்கையாக போடுங்க. ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நான் சொன்ன வீடியோஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ கோல்டு வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக கையில் இருந்துச்சுன்னா காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஏன்னா வரப்போகிற காலம் வந்து ஜனவரி வந்து பொங்கல் வரப்போகுது. கண்டிப்பாக படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போயும் இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்பு உண்டு. அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா வந்து 2023 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 24 25 வரப்போகுது. கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருந்துச்சுன்னா
கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வாங்கி வைங்க. ஃப்யூச்சருக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.